ஸோ ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அசல் பிரீட் ரூஸ்டர்ஸ்க்கெல்லாம் என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த குப்பலை மாட்டம் வரும். ஸோ சிக்கன் பாக்ஸ் மாதிரி. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ன ரெமிடிஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இந்த ஆப்ஷன்ஸில் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல வந்து சின்ன குப்பலை மாதிரி வந்துருக்கு பார்த்திங்களா இங்கே. ஸோ இந்த இடத்துல எல்லாம் ஸோ இதுக்கு வந்து என்ன அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணலாம். தென் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் ஹேபிடேஷன்ஸ் என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ நார்மலாக வந்து நம்ம அரிசி போடுறோங்க அப்படின்னா அரிசியெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி கம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுங்க. ஸோ ஸ்ட்ரென்த் அதிகமாக அதுக்கு தேவைப்படும். தென் பார்த்திங்க அப்படின்னா சில ஹோம் ரெமிடிஸ் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஸ்டே டியூன். ஸோ இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எண்ணெய் ரெடி பண்ணியிருக்கோம். தென் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கான மருந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இது வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கற்பூரம், மஞ்சள், அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் எடுத்துக்கணும். ஸோ இது மூணையும் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் காய்ச்சி எடுத்து அது ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இது மேலே அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 4-5 நாள்லேயே வந்து க்யூர் ஆகிடும். சாப்பிட்ற மருந்து பார்த்திங்க அப்படின்னா வெத்தலை, துளசி, மஞ்சள், மிளகு, பூண்டு, வெந்தயம், அப்புறம் சின்ன வெங்காயம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து அரைச்சி கொஞ்சமாக தேன் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேன் மிக்ஸ் பண்ணி அதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுவும் ஒரு 4 நாள் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா வெளியில் அந்த காய்ச்சின எண்ணெயும் இது ரெண்டையுமே வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா 4-5 நாளாக வந்து இந்த ஹீட் வந்து கொப்பளம் வந்து க்யூர் ஆகிடும்.